இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், விட்டமின் அடிச்சாச்சு. ஓகே, விட்டமின் அடிச்சிருக்கோம். அதாவது உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பிசிசி போட்டோம். ஓகே, பிசிசி புட்டிங்காக போட்டோம். அடுத்தது புட்டிங்கை போட்டோம். புட்டிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த தம்புக்கு எல்லாம் வச்சோம். சாலிட் பிளாக்கு ஃபுல்லாக சாலிட் பிளாக் எல்லாத்தையும் வச்சுட்டோம். சாலிட் பிளாக்ல நம்ம செக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹைட் இருக்குது, அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பீம் வந்து 60 வருது, அந்த பக்கம்லாம் 55 தான், 55 அந்த மாதிரி தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ்லேயே தபுக்கு அங்கே கொஞ்சம் மேலே ஏறி வரும், இங்கே பீம் 60 இருக்கிறதால கீழே இறங்கி வரும். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் இங்கே எல்லாமே இடத்துலையும் அந்த மாதிரி அந்த பீமோட திக்னஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளாக்கையும் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இது வச்சிட்டோமா, இது சாலிட் பிளாக் வச்ச பிறகு இந்த காங்கிரீட் போர்ஷன், நெக் காலம் காங்கிரீட்ன்றோம்ல, இதை போடுறோம். ஓகே, இதை போட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம டைலிங் ப்ராசஸ் பண்ண வேண்டியதான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறோம்னா பேக் ஃபில்லிங் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எல்லாம் முடிச்சிச்சு, விட்டமின் அடிச்சிட்டோம், அடிச்சுட்டு இப்போ பேக் ஃபில்லிங். இப்போ வந்து என்ன, ஃபுல்லாக பேக் ஃபில்லிங் வந்து இந்த லெவலுக்கு, இந்த தம்புக்கு இருக்குல்ல, இந்த விட்டமின் அடிச்சிருக்கோம்ல அந்த லெவலுக்கு ஃபுல்லாக பேக் ஃபில்லிங் பண்ணிட வேண்டியது. பேக் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப்பிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணணும்.